வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நம்ம இது வரையும் பார்த்தோம்லம்மா. இன்ஷால்லா நம்ம இன்னைக்கு இங்கே தான் பார்க்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك هم الخاسرون. இங்கே பாருங்க, அல்லதீன யன்குலூன. இங்கே நம்ம அல்லதீன அப்படின்னு தான் ஓதணும். ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், எஸ்என்எல் குரான்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். இது சட்டம் என்ன, இது எப்படி ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல அல்லதீன அப்படின்னு நம்ம ஓதணும். அடுத்ததாக பாருங்க, யன்குலூன. இங்கே நூனே சாக்கின் வந்திருக்கு, அதுதான் காஃப் வந்திருக்கு. சரிங்களா? இது என்ன சட்டம்ங்கிறத நம்ம சேனலில் போயிட்டு ஆல்ரெடி நான் போட்ட வீடியோஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் இன்ஷால்லா. எஸ்என்எல் குரான் ஓதும்போது நான் சொல்லி கொடுத்துருக்கேன் வக்ஃபுடைய சட்டத்தில். போயிட்டு தேடி பாருங்கள் இன்ஷால்லா. நம்ம தேடல் அதிகமாக தான் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட முடியும் இன்ஷால்லா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களை தேடி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். சரிங்களா? யன்குலூன. இங்கே நூனே சாக்கின் வந்திருக்கு, அதுதான் காஃப் வந்திருக்கு. காஃப் என்ன எழுத்து? இஹ்ஃபாவோட எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், நூனே சாக்கின் தான் காஃப் வந்துச்சுனாக்கா இந்த நூனே சாக்கின் நம்ம குன்னா செஞ்சு ஓதணும். அப்போ யன்குலூன அஹ்தல்லாஹி. அந்த அவ்வாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் வந்துச்சுனாக்கா அந்த அவ்வாஹ்ங்கிற வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்ல, வாய் நிறைய காற்று வச்சு நல்லா அவ்வாஹ் அப்படின்னு சொல்லணும். அஹ்தல்லாஹி அப்படின்னு சொல்லணும். அடுத்தா பாருங்க, மிம்பஅதி. இங்கே மின்பஅதி தானே இருக்குது. ஏன் நம்ம மின்பஅதி சொல்கிறோம்? சொல்லுங்கள் பார்ப்போம். மாஷா அல்லா கரெக்டாக சொல்லிட்டீங்களே. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக அந்த சட்டம் தெரியும். என்ன சட்டம் அப்படின்னா, இங்கே நமக்கு இக்லாபுடைய சட்டம் வருது. நூனே சாக்கின் வந்திருக்கு, அடுத்ததாக பா வந்திருக்கு. பா வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், நூனே சாக்கினையும் தன்மீன் வந்துச்சுன்னா தன்மீனையும் மீமா மாற்றி நம்ம உச்சரிக்கணும். அப்போ நம்ம எப்படி இதை சொல்லணும், நூனை மீமா மாற்றினோம்னாக்கா மிம்பஅதி அப்படின்னு தானே சொல்லணும். அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், அந்த இடத்துல மிம்பஅதி அப்படின்னு நம்ம சொன்னோம். புரியுதுங்களாமா? மிம்பஅதி மீசாகிஹி வயக்த்வஊன மா அமரல்லாஹ் வயக்த்வஊன அப்படிங்கும்போது இந்த இடத்துல காஃப் இருக்குது. காஃப் கல்கலாவுடைய எழுத்து, கல்கலாவுடைய சட்டத்தை இங்கே நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ என்ன செய்யணும், காஃபை நம்ம அசைச்சி ஓதணும். வயக்த்வஊன மா அமரல்லாஹு. மா அப்படிங்கும்போது இதில் நம்ம என்ன செய்யணும், 3 அலிஃபுக்கு நம்ம நீட்டி ஓதணும். அமரல்லாஹு பிஹி. இங்கே நமக்கு என்ன செய்யணும், 4 அலிஃபுக்கு நம்ம நீட்டணும். ஏன்னா கடா ஜேர் இருக்குது, ப்ளஸ் நமக்கு சின்ன மத்து இருக்குது. சின்ன மத்துக்கு ஒரு 3 அலிஃபும், கடா ஜேருக்கு ஒரு அலிஃபும். நீட்டணும் எப்படி நீட்டணும் அது சொல்லிட்டு நான் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் உங்கள் விரல்கள் எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துகிட்டு பிஹி ஹி சொல்லும்போது என்ன செய்றீங்க, இப்படி விரலை இப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இப்படி வேகமாக விடணும். இப்போ 4 அலிஃபுக்குன்னா நம்ம 4 அலிஃபுக்கு நம்ம நீட்டணும். அமரல்லாஹு பிஹி இப்படி இருக்கணும். புரியுதுங்களா? பிஹி ஐ யுஸ்வல. ஐ அப்படிங்கும்போது நூனே சாக்கின் வந்திருக்கு, அதுதான் யா வந்திருக்கு. யா என்ன எழுத்து? இதகம் பில் குன்னாவோட எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். அப்போது ஐ யூஸ்வல அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ஓதணும். அது போக இங்கே இன்னொரு சட்டமே வருது. சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல சுக்குன்னு வந்துச்சுன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. அப்போ நம்ம அந்த நூனை உச்சரிக்கக்கூடாது. இந்த அலிஃபை தான் என்ன செய்யணும், யாழை கொண்டு ஜாயின் பண்ணணும். அப்போது ஐ யூஸ்வல யுஃப்ஸிதூன ஃபில் அர்த். யுஃப்ஸிதூன ஃபில் அர்த். இங்கே நம்ம துவாலை நம்ம நிப்பாட்டிக்கலாம். அர்த் அப்படின்னு நிப்பாட்டும் போது ராதுக்கு என்ன ஹரக்கத்து இருக்குது, ஜேர் இருக்குது. நம்ம அதை என்ன செய்யணும், சுக்குனா மாற்றி நம்ம நிப்பாட்டிக்கணும். அப்போது ஃபில் அர்த் உலாஇக ஹுமுல் ஹாசிரூன்.
உலாஇக அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடத்துல என்ன செய்யணும் 5 அலிஃபுக்கு ப்ளஸ் இந்த ஒரு கடா ஜபர் 6 அலிஃப் வரை நம்ம நீட்டி ஓதலாம் உலாஇக ஹுமுல் ஹாசிரூன் அப்படின்னு நம்ம ஓதணும். சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. அப்போ இந்த அலிஃப் நமக்கு உச்சரிப்பில் வராது. ஹுமுல் ஹாசிரூன். கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி வ குன்தும் அம்வாதன் ஃபஅஹ்யாக்கும் ثم يميتكم ثم يحييكم ثم إليه ترجعون. அடுத்ததான் இந்த ஆயத்து பார்த்துடலாம். ஏன்னா நமக்கு டைம் இருக்குது, 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு. அப்போ நம்ம வந்து இந்த அடுத்த ஆயத்தை நம்ம பார்த்துடலாம் இன்ஷா அல்லா. நமக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து 2 ஆயத்து சொல்லி கொடுப்போம்மா இன்ஷா அல்லா. டைம் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து ஒரு ஆயத்து தான் ஓதுற மாதிரி இருக்கும். நேற்று நமக்கு டைம் இல்லை, அதனால் இந்த ஒரு ஆயத்து தான் நான் சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி நமக்கு டைம் இருக்குது, அதனால் நம்ம வந்து 2 ஆயத்து சொல்கிறோம். சரிங்களா? இப்போது கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி நம்ம முதல்ல என்ன சொல்லி கொடுத்தோம் மேலே படிக்கும்போது இந்த இடத்துல வந்து அவ்வாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் வந்துச்சுனாக்கா அதை நம்ம என்ன செய்யணும், வாய் நிறைய காற்று வச்சு சொல்லணும் அப்படி சொன்னோம் இல்லையா. இங்கே பாருங்கள் பில்லாஹி அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஜேர் வந்துருக்கு. இது நம்ம என்ன செய்யணும், சாதாரணமாக தான் சொல்லணும். ஓகேங்களா? கைஃப தக்ஃபுரூன அந்த கேஃபை வந்து அசைக்கக்கூடாது. தக்ஃபுரூன அப்படி சொல்லக்கூடாது. தக்ஃபுரூன அவ்வளோதான், அப்படி தான் சொல்லணும். தக்ஃபுரூன பில்லாஹி வ குன்தும். இங்கே நம்ம குன்னா செய்கிறோம், நூனே சாக்கின் வந்திருக்கு. அடுத்ததாக தா வந்திருக்கு. தா இஹ்ஃபாவுடைய எழுத்து, அதனால் நம்ம என்ன செய்யறதில்ல குன்னா செஞ்சு ஓதுறோம். அப்போ வ குன்தும் அம்வாதன் இங்கே நமக்கு தன்வீனுடைய குறியீடு வந்திருக்கு. அடுத்ததாக ஃபா வந்திருக்கு. இங்கே நம்ம என்ன செய்யணும், குன்னா செஞ்சு தான் ஓதணும். ஏன்னா ஃபா வந்து இஹ்ஃபாவுடைய எழுத்து. அம்வாதன் ஃபஅஹ்யாக்கும் ثم يميتكم ثم يحييكم ثم إليه ترجعون. இந்த சும்மங்கும் போது மீமுக்கு மேலே சத்து வந்திருக்கா, அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு செகண்ட் நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். சும்ம யுமீத்துக்கும் சும்ம. இங்கே நம்ம வந்து என்ன செய்யணும், மீமை வந்து அழுத்தி உச்சரிக்கணும். இங்கே பாருங்கள் மீமுக்கு சுக்குன் வந்திருக்கா, அதுக்கு அடுத்ததான் சா வந்திருக்கு. இங்கே நமக்கு இல்ஹாரை சபவியுடைய சட்டம் வருது. அப்போது சும்ம யுமீத்துக்கும் சும்ம யுஹ்யீக்கும் இங்கேயும் நமக்கு இல்ஹாரை சபவியுடைய சட்டம் வருது. இந்த மீமை நம்ம என்ன செய்யணும், நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். சும்ம இலைஹி துர்ஜஊன் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ஓதணும். புரியுதுங்களாம்மா? நம்ம இன்னைக்கு 2 ஆயத்து பார்த்தோம் இல்லையா, 2 ஆயத்தையும் நான் முதலேருந்து வாசித்து காமிக்கிறேன். இன்ஷா அல்லா நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. லைட்டாக கோல்டு பிடிச்சிருக்கு, ஏதாவது வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் வந்து பொருந்திக்கோங்க இன்ஷா அல்லா. பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.